சூப்பரா ஒரு பையன், ஜெக்ஸ்ப்ரோன்னு பேர். 115 மில்லியன் ஃபாலோயர்ஸ். அடப்பாவி, சும்மா லேசா காசு சம்பாதிச்சிடுறான். இந்த ஜெக்ஸ்ப்ரோ ஒரு அட்டகாசமான கேம் டியா பிடிச்சிருக்கான். ஆக்டோபஸ் மாதிரி 8 சவால்கள், 8 பங்கேற்பாளர்கள், ஒரே ஒரு வெற்றியாளர். பெயர் கேட்டா தெரியும், ஒக்டோஎம் அதிரடி. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஜெக்ஸ்ப்ரோ கேம் ஹோஸ்ட் பண்றாரு. வந்த உடனே போன் சேர்த்து எல்லா டிவைசஸையும் சிவப்பு உடையில முகமூடி போட்ட காவலாளிகள் வாங்கிடுவாங்க. அடடே, கேரியும் மேக்ஸினும் 2 பெண்கள் பங்கேற்கிறாங்க. மானிட்டரில் பார்த்துட்டு ஜெக்ஸ்ப்ரோ அவனும் முகமூடி. சூப்பர். 8 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ரூமில எல்லா புறமும் கேமரா, வீடியோ போடுவாங்க. அதிரடி. எல்லாருக்கும் 8 கேம் முடிஞ்சதும் கேள்வி கேட்கிற மேக்ஸின் பரிசு என்னன்னு அப்பவே கேட்டாச்சு. அப்பதான் ஜாக்ஸ்ப்ரோ வெற்றி பெறவங்களுக்கு அவருடைய எல்லா சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ், ஸ்பான்சர்ஷிப்ஸ், 115 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுவும் அவருடைய சோசியல் மீடியா ரிட்டையர்மெண்ட் பிளான்னு சொல்லி அசத்தர்றாரு. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுனா என்ன சந்தோஷம். உடனே எல்லாருக்கும் கிளுகிளுப்பு. விளையாட்டுல வெற்றி பெறணும்னு தீர்மானம். முதல் கேம் ஆரம்பிச்சிடுச்சு. சைமன் சேஸ்ன்னு ஒரு கேம். சைமன் சொல்றது மட்டும்தான் பண்ணணும். சைமன் சொல்லாம பண்ணா ஆட்டத்திலிருந்து வெளியேறணும். அப்பதான் எமிலினேட்டர்னு ஒருத்தர் வராரு, நாய் வேஷத்துல. வெளியேறவங்களை அழைச்சிட்டு போறது அவர் வேலை. அப்புறம் கார்டு ஆரம்பிக்கிறாரு சைமன் சேஸ். ஒரு தடவை கைத்தட்டுங்க. எல்லாரும் கைத்தட்டினாங்க. ஆனா காவலாளி சொல்றான், உங்க கையில வச்சுக்கோங்க. சைமன் சொல்றது விட்டுட்டு ஒருத்தன் மைனஸ் அப்படியே கைய வச்சுட்டான். டபுள் அவுட். கொலைகாரன் அவனை அடிச்சு தள்ளிட்டான். டேய், கொலை. சில பேர் ஓட ஆரம்பிச்சாங்க. டேய், காவலாளி கொன்னுட்டாங்க. அதிரடி. 8 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. காரி, மேக்ஸின், ஏஜே, ரூத், கேல், வால்ட், ஜெஸ், சன்ஷைன். முதல் ஆட்டம் முடிஞ்சிச்சு. டென்ஷன் சூடு பிடிச்சிடுச்சு. இப்போ பாருங்க, ஜேப்ரோ அவன் காதலி லூனா கூட இருக்கான். அவளும் சோசியல் மீடியா ஸ்டார். ஃபாலோவர்ஸ் சந்தோஷமா இருக்கணும்னு அவளுக்கு தான் கவலை. ஜேப்ரோ லூனா கிட்ட சொல்றான், ஆட்டம் முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் ஓட்டி போயிடுவோம். சோசியல் மீடியா பார்வையில இருந்து எஸ்கேப். 8 பேரும் நீல நிற உடை. ஒரு அறையில அவங்க சுபாவம் தெரியுது. கேரி எப்பவும் இல்லாத அளவுக்கு இரக்கமுள்ளவளா இருந்தா. ரூத் கொஞ்சம் மனநோய் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா. கேல் சுயநலமாவும் எப்படியாவது ஜெயிக்கணும்னு பிடிவாதமாயிருந்தான். வால்ட் கேலோட கொடூரத்தை புரிஞ்சுக்கிட்டு போட்டியாளர்களை அப்புறப்படுத்த அவனோட கூட்டணி சேர்ந்தான். சீக்கிரமே 2வது கேம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பேரு ஹாப்ஸ்காட். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். கிடைச்ச பாக்ஸ்ல ஜம்ப் பண்ணணும். பாக்ஸ் லைட் ரெட் ஆனா ஸ்டாப் பண்ணி ப்ளூ ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரெட் லைட்ல நடந்தா அவுட். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. முதல் ஆளா ஏஜே. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கவனமா ஜம்ப் பண்ணி வேணும்னா நின்னு முதல் கேமே கடந்து போனான். சல்லி லைட் மாறும்போது ஒரு விசில் சவுண்டு வரும்னு சொன்னா. அந்த ட்ரிக்க தெரிஞ்ச ஏஜே சப்ளாசமா சவால கடந்து போனான். அடுத்து சன்ஷைன். ஆனா கேல் சேதாரம் பண்ண விசில் சவுண்டு மாதிரி செய்தான். சன்ஷைனை சிவப்பு விளக்கு எரியறப்போவே நகர வச்சு ஏமாத்திட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களை உடனே எலிமினேட் பண்ணிட்டாங்கடா. அந்த எமுலேட்டர் பொறுக்கமா அவங்களை கிள்ளி போட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. அதை பார்த்து காரி கேல் கிட்ட சண்டை போட்டாங்க, நியாயமா இல்லைன்னு. ஆனா அந்த எமுலேட்டர் காரியையும் அடிச்சு நினைவு தப்ப வச்சிருச்சு. 3வது கேம். ஒரு தடைகளோட பாதை ஒரு நிமிஷத்துக்குள்ள வெளியே போகணும். இல்லனா அந்த எமுலேட்டர் கொன்னுடுங்கும். முதல்ல ஜஸ்ட் போனாங்க. சட்டன்னு தடைகளை தாண்டி ஓடினாங்க. ஆனா நேரம் கடந்து போச்சுன்னு சொல்லி அவங்களையும் கொன்னுட்டாங்க. அப்புறம் காரி போனாங்க. போறதுக்கு முன்னாடி கதவு எக்ஸிட்னு பார்த்தாங்க. என்ட்ரன்ஸ் இல்ல. சாமர்த்தியமா நடந்து பாதுகாப்பா வாங்கிட்டாங்க. அவங்க புத்திசாலித்தனத்தால மத்தவங்களும் சமாளிச்சிட்டாங்க. அதே சமயம் லூனா வீட்ல ஒரு ஆக்டோமிக் கார்டு சந்திச்சாங்க. அந்த பெண்மணி லூனா கேட்ட பார்சலை கொடுத்தாங்க, சயனைட் பவுடர். 4வது கேம் ஆரம்பிச்சிச்சு. மியூசிக்கல் சேர்ஸ்னு ஒரு கேம். 6 பேர் இருக்காங்க. இந்த சேர்ஸ் இசை போடுறாங்க, சுத்தணும். இசை நின்னா உடனே சேர்ல உட்கார்ந்துடணும். இசை நின்னதும் ஒருத்தர் வெளியே, வேற ரூம். இந்த ராவுண்டு ஜெயிச்சா $1 கோடி நேரடியா வங்கியில. கேம் தொடங்குது. ஒருத்தரா வெளியே. ஏஜே போனாங்க, வால்ட் போனாங்க, மேக்ஸின் போனாங்க, கேரி போனாங்க. கேல், ரூத் மட்டும்தான் இருக்காங்க. இருவரும் காசுக்காக எதுவும் பண்றவங்க. வெளியானவங்க எல்லாம் ஒரு ரூம்ல. சடன் ஜாக்ஸ் புது ட்விஸ்ட். கேல் ரூத்ல யாராவது ஒருத்தர் வெளியானா சாகடிச்சிடுவாங்கன்னு சொல்றாரு. அதனால 2 பேரும் கடுமையா போராடுறாங்க. கடைசி சேர்ல யார் உட்காருவாங்கன்னு. ரூத் முதல்ல நாற்காலியை பிடிச்சுக்கிட்டா. ஆனா காலே கைவலிக்கிற மாதிரி பலத்தா பறிச்சிட்டு ரூத்தை தள்ளிவிட்டு அடிச்சிட்டான். அப்புறம் காவலாளிங்க ரூத்தை சும்மா கொன்னுட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனாலும் ரூத் உயிரோட இருக்கா. ஜெப்ரோ வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவளை கொல்லலை. மாறா அவளை ஆக்டோ கேம்ஸ்ல காவலாளியா சேர்த்துட்டாங்க.
தாவது கேம் ஆரம்பிச்சிச்சு. மறைந்து தேடு. ஜெப்ரோ வீட்ல இருக்கிற ஆட்கள் ஒரு நிமிஷம் மறைஞ்சுக்கணும். அப்புறம் எமுலேட்டர் தேடுவான். பிடிச்சா கொன்னுடுவாங்க. கேம் ஆரம்பிச்சதும் இந்த பேரும் ஓடி போய் மறைஞ்சிட்டாங்க. எமுலேட்டர் தேட ஆரம்பிச்சிச்சு. காலே பிடிபட்டுட்டான். உயிர் காப்பாத்திக்கன்னு மேக்ஸின் வால்ட் மறைஞ்சிருக்கிற ரூம்ல ஓடி போய் வால்த்தை மேக்ஸினை தள்ள சொல்லி அவளை பிடிச்சு எமுலேட்டர் கொன்னுட்டான். அதே நேரம் காரி ஒரு வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை பிடிச்சு ஓட பார்க்கறாங்க. ஆனா ஒரு காவலாளி துப்பாக்கியோட அவங்களை நோக்கி கையில துப்பாக்கியோட நிற்கிறாரு. உயிரை காப்பாத்தி கேட்கிறாங்க. அப்போ மெக்சின் சத்தம் போடுறாங்க. உதவிக்கு கேரியும் ஓடி வர்றாங்க. ஆனா சரியா பார்த்தா மெக்சினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுது. சாவு. கேல்தான் இதற்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. கேல மேல கோபம் பொங்கி எழுகிறது. அப்புறம் கேலுக்கு ஒரு காவலாளி கிடைக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ரூத் சாக்குறாங்கன்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க. பிறகு ரூத் ஜாக்ஸ் ப்ரோ வீட்டுக்கு போறாங்க. ஜாக்ஸ் ப்ரோ அவங்களை ஸ்டூடியோக்கு கூட்டிட்டு போய் சயனைடு கொடுத்த பெண் காவலாளியை அப்புறப்படுத்த சொல்றாரு. லூனாவுக்கு சில நாட்களுக்கு முன்பு கொடுத்தவங்க. அடுத்தது 6வது விளையாட்டு. டெதர்பால். ரொம்ப எளிமையான விதிகள். ஒருத்தருக்கு எதிரா விளையாடுறாங்க. பந்தை 3 முறை சுத்தி அடிக்கணும். அடுத்தது ஏஜே வெர்சஸ் வால்ட். கேரி வெர்சஸ் கேல். தோத்தவங்க இறுதி போட்டி. யார் வெளியேற போறாங்கன்னு தீர்மானிக்க. முதல் போட்டி ஆரம்பிக்குது. ஏஜே வால்ட்டை அப்படியே பந்தாடுற மாதிரி அடிச்சு தள்ளிட்டாரு. அப்புறம் கேல் கேரியோட போர். கேரிக்கு கேல் கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். சோ கேரி வேண்டுமென்றே அவனுக்கு ஜெயிக்க விட்டுட்டா. அடுத்த போட்டிக்கு வால்ட் கூட போராட சக்தியை சேமிக்கிறதுக்காக. வால்ட் கையில ஏற்கனவே காயம். கேரி வால்ட்டை எதிர்கொள்ளும் போது அவருக்கு சரியான வாய்ப்பு. அவங்களை அடிச்சு தள்ளி வால்ட்டை வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரு காப்புக்காரர் வால்ட்டை சுட்டுடுறாரு. அப்புறம் எமுலேட்டர் அவரை அடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அந்த அடிச்சு தள்ளுறதுல வால்ட் எமுலேட்டரோட மாஸ்காட் தலைய அசைச்சு விடுறாரு. எமுலேட்டர் ரொம்ப கோபம். அப்புறம் வால்ட் தலையில சுத்தியலால அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் லூனா ஜாக்ஸ் ப்ரோ ரொம்ப கொடூரமா இருக்காருன்னு சலிஞ்சு போய் அவர் குடிக்கிற ட்ரிங்க்ல சயனைடு பவுடர் கலந்து விடுறாங்க. கொல்ல நினைச்சு. ஆனா ஜாக்ஸ் ப்ரோ நிதானமா இருக்காரு. லூனா முதல்ல ஒரு சிப் குடிக்க சொல்றாரு. அவங்க மறுக்கிறாங்க. ஜாக்ஸ் ப்ரோக்கு சந்தேகம். வேற வழி இல்லாம லூனாவோட முயற்சி பண்றாங்க. ஆனா ரூத் பிடிச்சு சுட்டுறாங்க. உடனே லூனா சாவு. ஜாக்ஸ் ப்ரோ சந்தோஷப்படுறாரு. ரூத் கூட சேர்ந்து எஸ்கேப் பண்ண பிளான் போடுறாங்க. கேம் முடிஞ்சதும் 7வது கேம் ஹேங்க்மேன். தலையில மின்சார கம்பிகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை ஸ்கிரீன்ல. லெட்டர்ஸ் தேர்ந்தெடுக்கணும். தப்பா சொன்னா ஷாக் வோல்டேஜ் ஏறுது. தப்பா சொல்லும்போது கரண்ட் அதிகமா. சரியா சொன்னவங்க 8வது கேமுக்கு போறாங்க. கேம் ஆரம்பிச்சதும் காரி ஏஜே சரியா லெட்டர் சொல்றாங்க. கேல் தப்புன்னு சொல்லி ஷாக் அடி வாங்கிட்டு இருக்கான். கடைசியா ஸ்மார்ட்டா சரியான வார்த்தையை சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். காரியும் ஏஜேவும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா ஏஜே காரி தோற்க கூடாதுன்னு சொல்லாம விட்டுடுறான். வோல்டேஜ் ஏறுது. ஏஜே டெத்து கேலும் காரியும் தான் ஃபைனல் ரவுண்டுக்கு போறாங்க. அடுத்தது என்னன்னா எலிமினேட்டர் ஜெப்ரோ வீட்டுக்கு போறான். அவரை பார்த்ததும் ஜெப்ரோ ரொம்ப கோபப்பட்டாரு. எலிமினேட்டர் ஆட்டத்துல அவர் முகத்தை காட்டினது ரூல்ஸ் மீறல்னு. உடனே ரூத் அந்த எலிமினேட்டரை கிள்ளி போட்டா. அப்புறம் ஃபைனல் கேம் ஆரம்பிச்சது. கேப்சர் தி ஃபிளாக். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஃபிளாக்க 3 செகண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஆனா எதிராளிகளை கொல்லக்கூடாது, டவுன் பண்ணக்கூடாது. ஏதாவது கிட்பிடி பண்ணா உடனே எலிமினேட் கேம் ஆரம்பிச்சது. காரி காலே ஓட்டி போனாங்க ரெட் கித்தா இருந்த ஃபிளாக் நோக்கி. காரி முதல்ல போய் சேர்ந்தா. காலே மறுபடியும் கிட்பிடி பண்ணான். காரிய தள்ளிவிட்டான். காரிக்கு அங்க ஒரு ஃபிளாக் தெரிஞ்சது. காட்டுக்குள்ள அத பிடிச்சா. காலேக்கு உண்மையான ஃபிளாக் இல்லைன்னு சரியா புரிஞ்சது. அவன் ஒரு கட்டைய பிடிச்சிருந்தான். காலே எலிமினேட். காரி ஜெயிச்சா. சில நிமிஷத்துல ஒரு காடு வந்து காரிய மயக்கினான். காரி தெளிஞ்சப்போ ஜெப்ரோ வீட்ல இருந்தா டேபிள்ல